அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர் பிள்ளைகள் கூட அரசு பள்ளியில் படிக்கிறது இல்லை. அரசு கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகள் கூட அரசு கல்லூரியில் படிக்கிறது இல்லை. ஒரு அம்மா பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரா இருக்கு, தாமதமா வருது. அரசு பள்ளியில ஆசிரியர் தாமதமா வர்றாங்க. அந்த ஆசிரியை தலைமை ஆசிரியர் கேட்கிறார், ஏமா தாமதம்னு, ஏன் லேட் அப்படின்னு. பிள்ளைய பள்ளிக்கூடத்தில் விட்டு வந்தேங்கிறாங்க. அவர்கள் பணி செய்கிற பள்ளிக்கூடத்தில் கூட அவர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இல்லை. காரணம் தரம் இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஆட்சிக்கு வரும்போது தனியார் பள்ளிக்கூடங்கள் கல்லூரியை தாண்டி அரசு பள்ளிகளும் கல்லூரியும் தரம் உயர்த்தப்படும். ஒரே ஒரு கேள்விதான் என் உடன் பிறந்தார்களே, 8 கோடி மக்களால் நிறுவப்படுகிற அரசுக்கு இல்லாத வலிமை தனி ஒரு மனிதனுக்கு வந்து விடுமா என்ன? ஏன்னா ஒரு ஆள் ஒரு ஒத்த மனிதன் அவன் ஒரு முதலாளி கொடுக்கக்கூடிய கல்வியை இத்தனை கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்க முடியாத? முடியுமா? முடியாத. தலைகீழா மாத்திரும். அதான் சொல்றேன், புரட்சி என்பது தலைகீழ் மாற்றம். அரசு பள்ளி கல்லூரியில் படிப்பதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க விரும்புகிற மாதிரி சூழலை உருவாக்குவேன். என்ன பண்ணுவான் சீமான்? அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு வேலையில் முன்னுரிமை சட்டம். அவனுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருந்தா உனக்கு தாரேன், அவ்வளவுதானே.